வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி திடீர்னு அல்வா சாப்பிட்டு போகிறேன். தேங்காய் பால் அல்வா. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யணும்னு. அடுப்பை பற்ற வச்சு ஒரு கனமான கடாயை வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னே என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துருவோம். ஒரு மூடி தேங்காய் பால் அரைச்சி கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கலக்கி வச்சுருக்கேன் கட்டிப்படாமல். கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு, நெய், சீனி, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போது கடாய் காஞ்சிருச்சு, கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோம். நெய் சூடாகிடுச்சு. இந்த முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். செவந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு அள்ளிடுவோம். இப்போது இந்த பாலை எடுத்து கொஞ்சமாக ஊற்றுவோம். இந்த நெய்யிலே ஊற்றணும். அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிண்டணும். இப்போது சீனி போட போகிறேன். எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் 1/4 கிலோ அளவுக்கு சீனி போடுறேன் ஒரு மூடி தேங்காய்க்கு. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அப்படி போட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கு கலர் போடணும்னு தேவையில்லை, அப்படியே இருக்கலாம், நல்லாயிருக்கும். கேசரியே கிண்டுறதுக்கு வித்தியாசமாக இதை ட்ரை பண்ணுங்கள். திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு அதை பாருங்கள், சீனி போடவும் கலர் மாறி வருது பாருங்கள். இதுக்கு நெய்யும் நிறையா தேவையில்லை. டைம் ஒரு 1/2 மணி நேரம், எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் ஆகலாம், அவ்வளோதான். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சிடலாம். பார்த்துங்கப்பா, அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். கலரும் அது எப்படி அழகாக வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் பதம். போதும். கலரு நான் போடலை, உங்களுக்கு கலர் தேவைப்பட்டால் போட்டுக்குங்க. செஞ்சு பாருங்கள் நீங்களும். சீக்கிரம் ஆகும், வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஏலக்காய் முந்திரி பருப்பு, வறுத்து வச்ச முந்திரி பருப்பு போட்டுட்டு, தேவைப்பட்டால் நெய் ஊற்றுங்க. இதுக்கு அதிகம் நெய் தேவையில்லை, ஏன்னா இதில் எண்ணெய் சத்தும் இருக்குல்ல தேங்காய் பாலில். அதனால் பார்த்துங்க, அல்வா ரெடி. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் தப்பு இருந்தால் சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணிக்கிறேன். பாய். எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.